ஹே காய்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். நம்ம சேனலில் இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அது என்னென்னா, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நீங்கள் தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணணும். அப்லோட் செய்யக்கூடிய வீடியோவில் ரேண்டமாக ஒரு வீடியோ நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய கமெண்டில் ரேண்டமாக ஒரு கமெண்டில் யார் வராங்களோ அவங்க தான் வின்னர்னு அறிவிப்போம். இந்த வாரத்துடைய லக்கி வின்னர் பெருமாள். அவங்களுக்கு 1000 ருபீஸ் எங்கள் சைடில் இருந்து பரிசாக வழங்கப்பட்டது. நம்ம சேனலை வின்னர் சூஸ் பண்ணதுக்கான அந்த லைவ் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட்லேயே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வாரத்தினுடைய வின்னர் பெருமாள். அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் தொடருது. இது லிமிடெட் ஆஃபர் மட்டும்தான். இந்த வாரம் போடக்கூடிய வீடியோவில் ரேண்டமாக ஒரு வீடியோ சூஸ் பண்ணி எப்படி ஃபஸ்ட்டு நம்ம இந்த வின்னர் சூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த வாரமும் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், போடக்கூடிய வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணியிருக்கணும். இது குறுகிய காலம் மட்டும்தான் இருக்கும், அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டேரோ கார்டு ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ரீடிங் போடுங்க, நல்லா இருக்குது ரீடிங்கு, நீங்கள் தொடர்ந்து போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இனி அடிக்கடி நம்ம சேனலில் டேரோ கார்டு ரீடிங்கும் அப்லோட் ஆகும். இது ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு எது ரிசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் வேணும் அப்படின்னா உங்களை பற்றி உங்களுக்கு பர்சனலாக ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீங்கள் பர்சனல் ரீடிங் தான் எடுத்துக்கணும். இன்னும் நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு டேரோ கார்டு ரீடிங் பற்றி தெரியல அப்படின்னா என்னன்னு தான் கேட்குறீங்க. இதுக்கு நான் ஷார்ட்டாக இங்கே பதில் கொடுக்குறேன். டேரோ கார்டு ரீடிங்கில் உங்களுடைய குழப்பத்துக்கான பதில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, நெக்ஸ்ட் எனக்கு என்ன நடக்க போகுது, அடுத்து நான் எப்படி அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளாடியே இருக்கும். அத்தனை கேள்விகளுக்கும் இந்த டேரோ பதில் கொடுக்கும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ரீடிங்கில் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னையிலேருந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை, இந்த வாரத்துக்குள்ளாடி உங்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமையுங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ இமேஜில் உங்களுக்கு 2 பைல் கொடுத்துருக்கு. இங்கே 2 ஃப்ளவர் வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு பைல் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஃப்ளவர், செகண்ட் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கக்கூடியது. இந்த 2 ஃப்ளவரில் எந்த ஃப்ளவர் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ அந்த ஃப்ளவர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வீடியோவை பவுஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீக் உங்களுக்கு நல்ல ஒரு செலிப்ரேஷன் காமிக்குது. அந்த செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டோட பர்த்டேயாக இருக்கலாம், இல்லை மேரேஜாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் இந்த வாரம் உங்களுக்கு காமிக்குது. இந்த வாரத்தில் உங்களால் சில விஷயங்களில் டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் லேடிக்கிட்ட நீங்கள் டிசிஷன் எடுங்க. இப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும், நான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் லேடிக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு டிசிஷன் கொடுப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லேடி இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்னு வரப்போ இங்கே ரொம்ப எமோஷ்னல் காமிக்குது. இந்த வாரம் ரொம்ப எமோஷ்னலாக தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கூட நீங்கள் பெருசாக்குவீங்க உங்களோட ஓவர் திங்கிங்னால. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் ஒரு எமோஷ்னல் திங்கிங்குள்ளாடி தான் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே எமோஷ்னலாக தான் திங்க் பண்ணுவீங்க. பட் அது எதுவுமே நடக்காது. நீங்கள் அப்படி எமோஷ்னலாக திங்க் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் உங்களை விட்டு விலகி போகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பையன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லேடி உங்கள் விட்டு விலகி போகிறாங்க. ஏன்னா உங்களுடைய அந்த எமோஷ்னல்னால நீங்கள் தேவையில்லாமல் யோசனை பண்ணி அவங்கக்கிட்ட சண்டை வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எமோஷ்னலாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. நீங்கள் அப்படி எமோஷ்னலாக ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த எமோஷ்னலுக்கு அங்கே வேல்யூவே இருக்காது. ஏன்னா அது உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா
நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து இப்போ லேடி பாஸா இருக்காங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் குடுப்பாங்க. ஓவரா வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் போடுவாங்க. அத பண்ணுங்க, இத பண்ணுங்க அந்த மாதிரி இருக்கு. அத பார்த்துக்கோங்க. அதே சமயத்துல வந்து நீங்க அந்த லேடி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாலும், உங்களுக்கு வந்து நல்ல ஐடியாஸ் எல்லாமே குடுப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ன்னு வரப்ப இந்த வாரம் வந்து லேடி வந்து ரொம்ப டாமினேட் பண்றாங்க. அதாவது நீங்க என்ன போய் சொன்னாலுமே, ஆனா அந்த லேடி வந்து கேட்க மாட்டாங்க. அதுதான் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எமோஷனல். இங்க நீங்க ஓவர் திங்க் பண்ணி போய் என்ன சொன்னாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க. பட் அந்த பெர்சன் ரொம்ப டாமினேட்டிங் பெர்சனா இருக்காங்க. பிசினஸ் இல்ல ஜாப் ரிலேட்டட் வரப்ப லேடி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க அவங்க கிட்டயே சஜஷன் கேட்கலாம். ரிலேஷன்ஷிப்னு வரப்ப வந்து லேடி தான் உங்கள வந்து டாமினேட் பண்றாங்க. நீங்க என்னத்தான் இந்த வாரம் வந்து எமோஷனலா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாலுமே, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெர்சன் வந்து உங்ககிட்ட அந்த எமோஷனலை வந்து காமிக்கவே மாட்டாங்க. அவங்க சைடில் என்னத்தான் ப்ராப்ளம் இருந்தாலும் அது எதையுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் அந்த சின்ன சின்ன பிரச்சனையை வந்து பெருசாக்குற மாதிரி இருக்குது ரிலேஷன்ஷிப்பில். இதனால் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணாத, நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. இந்த வீக் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் வரவெல்லாம் வந்து நல்லா இருக்கும். நல்லா பணம் சம்பாதிப்பீங்க. அந்த அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்காகவே நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியே இருக்குது. அதனால கொஞ்சம் உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நீங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகுறப்பவே வந்து உங்களுக்கு ஹெட் பெயின், ஃபிசிக்கல் பெயின் இந்த மாதிரியெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எதையுமே ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இதுதான் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது. இது ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். இதில் எது உங்களுக்கு ரிசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றதை நீங்கள் விட்டுருங்க. இப்போ பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுடைய ரீடிங் இது. நீங்கள் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்குது. இல்லை ஏதாச்சும் ஒர்க் ரிலேட்டடாக கூட நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வாரம் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சீக்கிரமாக டிசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த வாரம் அவசரமாக வந்து டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் யோசித்து நிதானமாக அந்த டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஏன்னா ஒரு டைம் யோசிச்சா அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அது ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக கூட இருக்கட்டும். நீங்கள் அது ஒரு வாட்டி யோசிச்சிங்கன்னா அதை எப்படியாவது பண்ணிடணும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இறங்கிடுவீங்க. ஆனால் அதுக்கு அவசரப்படாதீங்க. பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஜாப் ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை யாருக்காச்சும் காசு கொடுக்க போகிறீங்க, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவசரப்படாதீங்க. ஒரு வாட்டிக்கு பலமுறை யோசிச்சுட்டு டிசிஷன் எடுங்க. இந்த வாரம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுகளாடி சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஏன்னா வந்து அமௌண்ட் வந்து எதுவுமே சேவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதிகம் வந்து சம்பாதிக்கிறீங்க, ஆனால் வந்து அதை வந்து செலவு தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி இருக்குது. பண வரவு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை வந்து நீங்கள் உடனுக்குடனே செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சண்டைகள் வரும். அதனால் பார்த்துக்கோங்க. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டைகள் வரப்போ அந்த இடத்துல வந்து அந்த பர்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி போகிறாங்க. பட் அவங்களால போக முடியாது. பட் அவங்க விலகி போகிறாங்க. இருந்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் அவங்க மாற மாட்டாங்க. பட் அவங்க அதனால் வந்து விட்டு போகவும் மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் பண்ணுறப்ப கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் மற்றவங்க பேச கேட்குறப்ப அது உங்களை ரொம்ப சேடாக மாற்றும். அதாவது நீங்கள் போகிற வே வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் மற்றவங்க வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனாலே நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் செல்ஃபாக யோசித்து எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். ஆனால் மற்றவங்க அந்த இடத்துல நெகட்டிவாக உங்களை குறை சொல்லுவாங்க. அப்படி நெகட்டிவாக குறை சொன்னாலுமே வந்து நீங்கள் அவங்கள எதுவுமே நீங்கள் கண்டுக்காதீங்க. ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும்னா மற்றவங்க பேச்சு அங்கே கேட்காதீங்க. நீங்களாகவே செல்ஃபாக யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்லதாக இருக்கு. இது வந்து பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ண உங்களுடைய ரீடிங் இது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. மற்றதை நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.